ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? படுத்த நிமிஷம்னால தாங்க முடியலையே. எல்லாரும் பார்க்குறீங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் 6 மணிக்கு எடுத்த வண்டி தான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பி மத்தியானம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா மத்தாமுக்கு போயிட்டு மத்தாமுக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் வேலை. அதுக்கப்புறமா 4 மணிக்கு கடைக்கு போக சொன்னான் துணி வாங்கிட்டு வரதுக்கு. துணி வாங்கிட்டு அங்கேருந்து போனேன். எகலா மாலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். இந்த மால் தான். உள்ளே போயிட்டு துணி வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்துச்சு அங்கே உள்ளே, பார்க்கிங் போட முடியாமல். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதுக்கப்புறமா தேடி பிடிச்சி பார்க்கிங்கில் போட்டுட்டு பிறகு வெளியில் வந்தேன். வந்துட்டு பிறகு அது எதிரில் நிற்க பார்த்தீங்களா, அது உள்ளே தான் போகணும். அது உள்ளே போயிட்டு துணி கடை இருக்குது, ஒரு ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறது. அங்கே துணி கடைக்கு போயிட்டு மேடம் இந்த துணி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்துருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போட்டு. வழியில் போயிட்டே இருக்கும்போது 10 வாட்டி ஃபோன் அடிக்கிறான். என்னத்துக்கு சொல்கிறீங்க? ஒரு நிம்மதி இல்லை, ஒரு தூக்கம் இல்லை. இங்கே இருந்தாக்கா எதுவுமே இல்லை. சம்பாதிக்கிறோன்னு சொல்லி வந்துடுறோம். ஆனால் உலகத்தை மறந்துட்டு, நம்ம இந்தியாவில் சுதந்திரம் எல்லாம் மறந்துட்டு இங்கே வந்து நிறையா கஷ்டப்படணும் போல் இருக்குது. 10 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் அது அப்படியே என்ன பண்ணுறது, ஒழிச்சு இங்கேயே இது ஆகிடுவோம் போல் இருக்குது. நாம நிறையா பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் நிறைய இடத்துல போகிறேன். உங்களுக்கு வெளிநாட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நானும் நிறைய இடத்துல போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் உங்களுக்கு திருப்தி படுக்கிறதுக்கு பார்க்குறேன். ஓகேங்களா? நிறைய இடம் இருக்குது இங்கே கோயிட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இங்கே டைல்ஸ் கடைக்கு வந்துட்டோம். நீ வந்த அது உனக்கு அசிங்கம். டைல்ஸ் கடைக்கு வந்துட்டோம். வந்து இப்போ தான் 9 மணி ஆகுது. இனிமேல் நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் போவான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேலைக்கிழமை வேறு இல்லையா, அதனால. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. பெருமட்ட வேலை போகும்போது எங்க போற கேட்கிறேன், விளங்குமாடா? ஒரு பொய் சொல்லணும். என்ன யோசிக்கிறேன்? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? வேகமா சொல்லிருக்காங்க, பொய் சொல்லக்கூடாது. என்னங்க அரிச்சந்திரா? மேலெல்லாம் பார்த்து போயிட்டு சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லி போனாக்கா ஃபுல்லாக இது தான் இருக்குது, டைல்ஸு கடை தான் இருக்கிறது உள்ளே. அதனால் ஜாஸ்தியாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கேருந்து போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் கீழே இறங்குறதுக்கு போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு இப்போ ஒரு லொக்கேஷன் அனுப்பணும்னு சொன்னேன்ல, அது லொக்கேஷன் எங்கே போகுதுன்னு தெரில, பார்க்கலாம்.